32 காலமாக சினிமா காலத்திலும் சரி, அரசியலும் சரி, அவர் கேப்டன் அவர்களுடன் நான் இருந்து பணியாற்றி இன்று வரை அவருக்காக சினிமாவில் எவ்வளோ ஸ்டார் பேனர்கள், போஸ்டர்கள் ஒட்டி அவருக்காக உழைத்தேன். அரசியலிலும் சரி, அவருக்காக இன்று வரை பல கோடி லட்சம் செலவு பண்ணி அவருக்காக உழைத்தேன். எங்களுடைய மாவட்ட செயலாளருடைய அனைத்து நிர்வாகிகளுடைய கோரிக்கையும் வைத்தோம். திமுகவோடு தான் போக வேண்டும், அம்மையார் ஜெயலலிதாவை ஒழிக்க வேண்டுமென்றால் நாங்கள் திமுகவில் தான் சேர வேண்டும் என்று அனைத்து மாவட்ட செயலாளர் முதல் நிர்வாகிகள் வரை கூறினோம். அதை அவர் ஏற்கவில்லை. அவர் குடும்ப அரசியலுக்காக அவர் மாற்றிக்கொண்டு தனியாக நிற்பேன் என்று ஒய்எம்சி கிரவுண்டில் நாங்கள் நிகழ்ச்சி நடத்தணும், பொதுக்கூட்டம் நடத்தினோம். மிக பிரம்மாண்டமாக சென்னை மாவட்டத்தில் நடத்தினோம். அதில் தனியாக நிற்பேன் என்று அறிவித்தார். அதன் பின்னர் திருப்பம் கூட்டணி என்று சொல்லி ஏமாற்றினார். அந்த கூட்டணியில் நான் வேளச்சேரி தொகுதி வேட்பாளராக நின்று பல லட்சம் செலவானது தான் மிச்சம் தவிர இன்று வரை என்னுடைய உழைப்புக்கும் எதுக்கும் அங்கே இல்லை. அதனால் அண்ணன் தளபதி அவர்களை சந்தித்து இன்று கழகத்தில் திமுகவில் இணைத்தேன். தளபதி அவர்கள் நன்றாக இணைத்து நீங்கள் கண்டிப்பாக உழைக்க வேண்டும், நல்லா செய்ய வேண்டும் என்று கூறினார். கண்டிப்பாக திமுக ஆட்சி வருவதற்கும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் எங்கள் தென்சென்னை மாவட்டத்தின் சார்பாக மிகவும் பாடுபட்டு தென்சென்னை மாவட்டத்தின் சார்பாக மிகப்பெரிய ஒரு மாநாடாக நாங்கள் நடத்துவோம். இப்போ சேலத்தில் நடைபெறும் மாநாடு முடிந்தவுடன் எங்கள் மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான நிர்வாகிகளுடன் நாங்கள் இணைய உள்ளோம் என்று கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. தேமுதிகவில் பொதுவாக எல்லாருமே மாவட்ட செயலாளர்களாக இருக்கும் பொழுது காசு அதிகமாக வாங்கினதாலாம் பரவாயில்ல பேசப்படுது. உங்ககிட்ட இருந்து தான் காசு வாங்கப்பட்டிருக்கிறா? டொனேஷன் கலெக்ட் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்குறோம். கட்சிக்காக டொனேஷன் ஒரு தேர்தலுக்கும் நிதி நாங்கள் கலெக்ட் பண்ணி மாவட்ட சார்பாக நாங்கள் கொடுத்துள்ளோம். இல்லை, எனக்கு 19 மாவட்டத்தில் வந்திருக்காங்க. இது வரைக்கும் 19 மாவட்டத்தில் வந்திருக்காங்க. இனிமேலும் பல மாவட்டத்தில் வரதுக்கு தயாராக இருக்கிறாங்க. பைப்லைனில் இருக்குது. தேமுதிக நிர்வாகிகளை திமுக விலை கொடுத்து வாங்குறதா சொல்கிறாங்க. இல்லை, நான் என்னுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா திமுக தான் எங்களுடைய குடும்பம். எங்கள் தந்தை எல்லாமே நாங்கள் இவருடன் ரசிகர் மன்றம் தமிழனுக்காக, தமிழ் பற்றுக்காக தான் நான் இவருடன் இருந்தேன். அந்த தமிழ் பற்று காரணமாக தான் தலைவர் கலைஞருடன் நான் என்னை தளபதியுடன் இணைத்துக் கொண்டேன். சந்திரகுமாருக்கு வந்த மாதிரி உங்களுக்கு கொலை மிரட்டல் ஏதாவது வருதா? எனக்குலாம் அதெல்லாம் கிடையாது. நாங்கள் சென்னையில் இருக்கிறோம். அவர் நிலைப்பாடு ஒரு சரியாக முடிவு இல்லை. அவருடைய நிலைப்பாடு இன்னைக்கு முக்கியமான நிர்வாகிகளோடு இணைந்திருக்கிறேன். ஒரு 50 பேரோட மீண்டும் அதான் மாவட்ட சார்பாக, தென்சென்னை மாவட்ட சார்பாக நாங்கள் மிகப்பெரிய ஒரு இணைப்பு விழா நடத்த உள்ளோம். அன்னாரி வாழ்த்து தளபதி அவர்கள் அனுமதி தந்தவுடன் நடத்துவோம். ஆமாம், அது உண்மைதான். இல்லை, இனி கட்சி அது பண்ண முடியாதுன்றதுக்காக நாங்கள் மாறி இருக்கிறோம்.